மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து பெருமளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது. இறக்குமதி செலவை குறைக்கவும் உள்ளூர் விவசாயிகள் நலன் கருதியும் பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டது. இதன்படி மக்காச்சோளம், கரும்பு உள்ளிட்ட விளைபொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலை பெட்ரோலுடன் கலந்து பயன்படுத்தும் முறை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. தற்போதைய சூழலில் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையால் எரிபொருள் இறக்குமதி செலவு பெருமளவு குறைந்துள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதுடன் உள்நாட்டு விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும் எனவும் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெலிகாம் டவர்கள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்களில் டீசலுக்கு பதிலாக எத்தனால் பயன்படுத்தினால் மாற்று எரிசக்திக்கான ஊக்குவிப்பாக அமைவதுடன் விவசாயிகள் வாழ்வாதாரம் செழிக்கும் என தானிய எத்தனால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் பிரசாந்த் ஜெய்ஸ்வால் கருத்து தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் தற்போதைய எத்தனால் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 1800 கோடி லிட்டராக உள்ளது. டீசல் ஜெனரேட்டர்களில் எத்தனால் பயன்படுத்தினால் எத்தனால் தேவை தற்போதைய உற்பத்தி அளவை விட 1300 முதல் 2000 கோடி லிட்டர் அதிகரிக்கும். இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும், சுற்றுச்சூழல் மாசும் குறையும். அதேபோல் வருங்காலத்தில் முற்றிலும் எத்தனாலில் மட்டுமே இயங்கும் வகையிலான ஜெனரேட்டர்களை மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உருவாக்கவும் வழிவகை பிறக்கும் என அவர் கூறினார். பேட்டரி வாகன விற்பனை அதிகரிப்பு. கடந்த மார்ச் மாதத்தின் மொத்த டூ வீலர் விற்பனையில் பேட்டரியில் இயங்கும் மின்சார வாகனங்களின் பங்கு 9.79% அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 19.51 லட்சம் டூ வீலர்கள் விற்பனையான நிலையில் அதில் 1.90 லட்சம் வாகனங்கள் பேட்டரி டூ வீலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் விற்பனையாகும் 100 வாகனங்களில் 10 பேட்டரி வாகனமாக இருப்பதை இந்த புள்ளி விவரம் எடுத்துரைக்கிறது. பேட்டரி வாகனங்கள் விற்பனையில் டிவிஎஸ் நிறுவனம் முன்னிலை வகிக்கிறது. ஸ்டார்ட் அப் முதலீடு அதிகரிப்பு. 2025-2026 நிதியாண்டில் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 1.08 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை திரட்டியுள்ளன. அதற்கான முந்தைய நிதியாண்டான 2024-2025 1.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடாக திரட்டப்பட்டது. 2024-2025 ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த நிதியாண்டில் திரட்டப்பட்ட முதலீடு 18% குறைவு. எனினும் உலகளவில் அதிக முதலீடுகளை ஈர்த்த நாடுகளில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 4ஆம் இடம் பிடித்துள்ளது. ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை விட இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மீதான முதலீடு ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் குறைந்ததாக தெரிந்தாலும் ஆரம்ப நிலை நிறுவனங்கள் மீதான முதலீடு 33% அதிகரித்துள்ளது. இது ஸ்டார்ட் அப் சூழல் ஆரோக்கியமாக இருப்பதையே காட்டுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.